வணக்கம் உறவுகளே. நம் தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிக்கு ஏன் என்ன ரேட்டிங் கொடுத்திருக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோல பார்ப்போம். நான் ChatGPTயில் நம் தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியைப் பற்றி கேட்டேன். தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் பற்றி என்ன நினைக்கிறாய்? அவரது ஆட்சி நல்லா இருக்கா அல்லது மேம்படுத்த வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு AI என்ன பதில் சொன்னது என்று இங்கே பார்ப்போம். திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு துறைகளில் முன்னேற்ற முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக கல்வி, சுகாதாரம், சமூக நல திட்டங்கள், பொருளாதார முதலீடுகள் ஆகியவை மக்கள் பாராட்டை பெற்றுள்ளன. ஆனால் வேலைவாய்ப்பு உருவாக்கம், போக்குவரத்து வசதிகள், நீர்வள மேலாண்மை, மாசு கட்டுப்பாடு, மின்சாரம், சாலை உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் இன்னும் அதிக முன்னேற்றம் தேவை. மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நிர்வாக தாமதங்கள் போன்ற குறைகளை சரியாக கையாள வேண்டும் என்று AI சொல்கிறது. திரு ஸ்டாலினுக்கு 10க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க என்ற என் கேள்விக்கு AI சொன்ன பதில்: திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சிக்கு 10க்கு 7.5 மதிப்பெண் அளிக்கலாம். ஏன் 7.5? AI அனாலிசிஸ் படி DMK பல முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கு. கல்வி, சுகாதாரம், சமூக நல திட்டங்களில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயர்வு போன்றவை அதில் அடங்கும் என்றும். ஏன் 2.5 குறைவு? வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், நீர்வள மேலாண்மை, ஊழல் தடுப்பு, சட்டம் ஒழுங்கு, சமூக நீதி மற்றும் சமத்துவம் இதில் இன்னும் மேம்பாடு தேவைன்னு AI சொன்னது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? AI கொடுத்த மதிப்பெண் சரியா? நம்ம CMக்கு நீங்க 10க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.